குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேசிகிட்ருக்கிறோம். நிச்சயமாக இதை தொடர்ந்து கேளுங்கள். ஏனென்றால் பேசுவது ஒரு மனிதன் அல்ல, 20 வருஷம் ரிசர்ச்சும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் பேசி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக ஆழமாக கேட்டால் ஒரு பெரிய மாற்றம் உங்கள் உள்ளத்தில் வரும். அதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். நிச்சயமாக வரும் என்பது மட்டும் அல்ல, வந்து விட்டது. நார்த் இந்தியாவில் நாங்கள் பெரிய பெரிய அதிசயங்களை பார்க்குறோம், அற்புதங்களை பார்க்குறோம், பெரிய பெரிய காரியங்கள் எல்லோரும் செய்கிறார்கள். நிச்சயமாக நடக்குது. நிச்சயமாக நான் சொல்கிறது நடக்குது. பெரிய விஷயங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுன்னா சின்ன விஷயந்தான் செய்யணும். ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. ஒருத்தர் என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மலைக்கு போங்க, இந்த மலைக்கு போங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, உருட்டுங்க, பெரட்டுங்க, தலைகீழ நில்லுங்கலாம் சொல்லுவாங்க. ஒன்றுமே சொல்லலை. நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறது, இந்த 10 நிமிஷம் மெசேஜை கேளுங்க. அது பெரிய கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு 10 நிமிஷம் மெசேஜை கேளுங்க. வாரத்தில் 1 மணி நேரம் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய ஆழங்களுக்கு போங்க. ஒரு வாரம் வரும்போதும் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிட்டே இருப்பீங்க. இதுக்காக மட்டும்தான் சொல்கிறோம். இதை செய்யும்போது தான் உங்களுக்கு மாற்றம் வரும். இதை டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்டு. இதை செஞ்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் வரும். 6 மாதம் பொறுத்திருந்து இந்த நன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு முன்னாடி குதிச்சோன்னா நடக்காது. நிச்சயமாக நடக்காது. ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அந்த குளறுபடியெல்லாம் சரி பண்ணி உங்கள் மனசும் குளறுபடியிலேருந்து வெளியே வந்து தெளிவடைஞ்சு பெரிய விஷயம் அடைவதற்கு மினிமம் 6 மாதம் கேட்குறேங்க. நாங்கள் 20 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். அது மினிமம் உங்கள்கிட்ட கேட்குறது 6 மாதம் பொறுக்க முடியலன்னா எங்கள் பொறுமையை யோசித்து பாருங்கள். 20 வருஷம் யோசித்து பொறுத்து இருந்தோம். 25 வருஷம் பொறுத்து இருந்து தான் நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்குறோம். எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு சிந்திக்காத ஒரு விஷயம், பிள்ளையாரை பற்றி, விநாயகரை பற்றி தெளிவாக தெரியாத ஒரு விஷயம். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் இதெல்லாம் நினச்சி நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், நினைத்து வியந்தீங்கன்னாலே போதும், பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நம்ம பாருங்கள், அவ்வளோ சுயநலமாயிட்டோம். நம்ம விஷயத்தை அப்படி பார்க்குறோம். நம்ம விஷயம் நான் சரியாகணும், என் பிரச்சனை சரியாகணும். ஈவன் பிள்ளையாரை கூட, விநாயகரை பற்றி கூட, அவருடைய செயல்பாடுகளை கூட சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாகணும்னா எப்படிங்க? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். மனசாட்சியோடு நினச்சி பாருங்கள். விநாயகரோட, நமக்காக எல்லாம் செஞ்ச விநாயகரோட, வினை தீர்த்த விநாயகரோட சில செயல்களை தெரிவதற்கான மனது கூட நமக்கு இல்லை. நம்ம பிரச்சனை தீரணும். ஆனால் பியூட்டி என்னென்னா, நம்ம பிரச்சனை தீர்ந்துருக்கும், அற்புதமாக தீரும். இதை கான்சன்ட்ரேட் பண்ணான்னா செய்ய மாட்டாங்க. 24 மணி நேரம் தன்னோட பிரச்சனையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால் தீராது. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க. விநாயகரோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொர்க்கத்தில் கடவுள் கூட ஓம் என்ற வார்த்தையாக ரொம்ப அற்புதமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தவர். ஓகேங்களா? சொர்க்கத்தில் அற்புதமான ஒரு இடத்துல, அற்புதமான அதிசயமான இடம். அதை யோசிக்க கூட முடியாது. அவ்வளோ அற்புதமான இடத்துல தங்கிட்டு இருந்தவர் நமக்காக அந்த ஓம் என்ற வார்த்தை மனித உருவம் எடுத்து நமக்காக மைக்ரோஸ்கோப்பிக்காக மாறிச்சு. நினச்சி பாருங்கள். நம்ம கடவுளோட ஒப்பிடும்போது, அவருடைய அந்த இடத்த ஒப்பிடும்போது, அவர் இருக்கிற இடத்த ஒப்பிடும்போது, எவ்வளோ கேலக்சிக்கு அப்புறமா இருக்கிற அந்த அற்புதமான பெரிய இடத்த ஒப்பிடும்போது, நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது மைக்ரோஸ்கோப்பிக் இல்லையா? சின்னதெல்லாம் சொல்ல முடியாது. மைக்ரோஸ்கோப்பிக். நம்மளை வச்சு அவரை கம்பேர் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அவர் வார்த்தையாக, ஓம் என்ற வார்த்தையை மனுஷனாக்கி நமக்காக மைக்ரோஸ்கோப்பிக் ஆகி இந்த உலகத்துக்கு வராருன்னா ஏதோ ஒரு பெரிய உத்தேசம் இருக்குங்க. அதனால் இது எல்லாருமே உணர்றதில்லை. அதனால தான் எல்லோரும் நன்மை அடையிறதில்லை. ஆனால் யார் உணர்கிறாங்களோ, யார் இதை தெளிவாக புரிந்து கொள்கிறார்களோ, புரிந்து கொண்டு அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்களோ, உங்களுக்கு ஒரு பெரிய உத்தேசம் அவர் வச்சிருக்கிறார்.
இந்த மனிதர்களுக்காக தான் யார் அவரை பிடித்து கொண்டு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு தெளிவடைந்து அவர் கூட நடப்பேன்னு சொல்லி அவர் கூட நடக்க வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலையும் பெரிய அற்புதம் செய்யப்படுறார். உண்மையாக சொல்கிறேன், நான் சொன்னேன்ல நார்த் இந்தியாவில் அற்புதம் நடந்துட்டுருக்கு, அதிசயம் நடந்துட்டுருக்கு. நான் சில ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த ஃபோட்டோஸ் தான் பார்ப்பீங்க, அதுக்கு பின்னாடி பல பல விஷயங்கள் ஒவ்வொருத்தர் பின்னாடி நடந்திருக்கு. அதனால் அவங்க சந்தோஷமாக அந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்தது, நேற்று நடந்த இன்சிடெண்ட் அற்புதம். ஒரிசாவில் அற்புதமாக கடவுள் கொண்டு போயிட்டுருக்கிறார். இது ஆல் ஓவர் இந்தியா ஸ்ப்ரெட் ஆக போகுது, நிச்சயமாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. 14 கோடி ஜனங்கள் நிச்சயமாக வரப்போகிறாங்கன்ற ப்ரூஃப் நேற்று கிடச்சிது. அதனால் அந்த 14 கோடியில் நீங்கள் இருக்க பாருங்கள். அப்போது விநாயகர் ஒரு உத்தேசம் இருக்குது. அதனால தான் மைக்ரோஸ்கோப்பிக் ஆகி இந்த உலகத்துக்கு வந்தார். திருப்பி ஜைஜாண்டிக் ஆகி போயிட்டார். இப்போ இன்னொரு பியூட்டி என்னென்னா, வந்ததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கீங்கள, உங்களை ஜைஜாண்டிக் ஆக்கிறதுக்கு. ஒன்று, இந்த உலகத்தில் ஜைஜாண்டிக் ஆக்கிடுவார் உங்களை. உங்கள் வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக மாற்றிடுவார். ஒன்று. அடுத்தது, இந்த உலகம் முட்ட உடனே ஒரு ஜைஜாண்டிக் பொசிஷனில் போய் உட்காருவீங்க. இவரை தெரியாதவங்க இருக்காங்க பாருங்கள், உதாசீனப்படுத்துகிறாங்க பாருங்கள், எங்களுக்கு நேரம் இல்லை, இதை கேட்கவும் முடியாது, வரவும் முடியாது, 1 மணி நேரம் கேட்கவும் முடியாது, நாங்கள் எப்போவுமே பிஸி, ஓடிக்கிட்டே இருப்போன்னா உங்களுக்கு அந்த ஜைஜாண்டிக்கும் ஆக முடியாது. இந்த உலகத்துலேயும் ஜைஜாண்டிக் நிச்சயமாக ஆக முடியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணுங்கள். சார் இங்கெல்லாம் வரதுக்கு நேரம் இல்லை, நான் ஓடுறேன் சார், அப்படியே என் வாழ்க்கையை சரி பண்ணிடுறேன் சார்னா ஆக போகிறது இல்லை. நிச்சயமாக ஆக போகிறது இல்லை. ஒரே வழி இதுதான். நிச்சயமாக இதே வழி, இதுதான் ஒரே வழி. நான் சொல்கிறேன், கேரண்டீடாக சொல்கிறேன். டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் சொன்னல, எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, நாங்கள் செக் பண்ணி பார்த்தாச்சு. இதை இல்லாத வேறு வழியே கிடையாது. நீங்கள் என்ன வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், போங்க, ஓடுங்க. பிஸி இல்லை, இங்கே வரதுக்கு நேரம் இல்லை, ஓடுங்க. என்ன வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. 10 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்கள் நிலைமை எனக்கு தெரியும். ஆனால் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு அதுவும் எனக்கு தெரியும். அதனால் ஜைஜாண்டிக் ஆகணுன்னா இங்கே வாங்க. இங்கே இந்த உலகத்துலேயும் ஜைஜாண்டிக் ஆகிடலாம். இந்த உலகம் முடிஞ்ச உடனே ஜைஜாண்டிக் பிளேஸில் போய் உட்காரலாம். இல்லை, நான் அப்படியே இருக்கிறேன், மைன்யூட்டாகவே இருக்கிறேன், அப்படியே பொடியாகவே கலந்து போயிடுறேன் அப்படின்னா, அப்படியே பொடியாக கலந்து இருட்டில் விழுந்துருவீங்க. அப்போ தான் தெரியும் எவ்வளோ வருத்தமான விஷயம்னு. இந்த 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 பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடுங்க. இதை விட்ட 10,000 மடங்கு கஷ்டம் இந்த உலகம் விட்ட உடனே. அதனால் புரிஞ்சுங்க. அதை அவாய்ட் பண்ணோன்னா இந்த விஷயங்களை, அந்த விநாயகரை அவர் ஏன் மைக்ரோஸ்கோப்பிக் ஆனார், ஏன் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி வந்தார், ஏன் வினை தீர்த்த விநாயகர் ஆனார், ஏன் இவ்வளோ வினைகள் எடுத்தார், ஏன் ஆண்டி ஆனார், ஏன் நமக்காக இவ்வளோலாம் செஞ்சார், அதன் பயன் என்ன, அதனால் என்னெல்லாம் நடக்க போகுது, இதை உணரும்பொழுது நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வருவீங்க, பெரிய வெற்றி வாழ்க்கை அடைவீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அடைவீர்கள். யாரெல்லாம் இந்த வாரம் வரேன்னு சொல்கிறவங்களாம் நிச்சயமாக டைம் டேட்லாம் கொடுத்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், டைமையும் கொடுத்துட்டீங்க. எப்பவும் வர்றவங்க கூட தயவு செய்து டைமு கொடுங்க. ஏன்னா நாங்கள் திருப்பி ரீகன்ஃபார்ம் ஆனால் தான் நாங்கள் இருக்க முடியும். அதெல்லாம் நான் சொல்கிறேன். தயவு செய்து டைமு கொடுங்க. கொடுக்காதவங்க கொடுத்தவங்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்த முறை சந்திப்போம்.